விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பாடத்திட்டம் அப்படின்னு ஒன்று கிடையாது. மண்ணுக்கும் தண்ணீருக்கும் சூழலுக்கும் ஏற்ப இடத்துக்கு இடம் மாறுபடக்கூடிய விவசாய வழிமுறைகளை அந்தந்த பகுதி விவசாயிகள் முறையாக பின்பற்றி வந்தாங்க. அதையெல்லாம் முன்னோர்கள் கிட்ட கற்றுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரிச்சுக்கிட்டு வருது. புதியவர்கள் பலரும் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை தான் அப்படி சொல்கிறோம். வணக்கம் நேயர்களே, உழவுக்குயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உணவுப் பயிர்களில் நம்ம பாரம்பரிய ரகங்களை கைவிட்டதால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வர்றதா விவசாயிகள் சிலரே சொல்கிறாங்க. அதனால தான் பலருக்கும் இயற்கை முறைக்கு திரும்பணுங்கிற எண்ணம் வருது. ரசாயனங்களை யாரும் விரும்பி பயன்படுத்துறது இல்லையே, வேறு வழி இல்லாமல் தானே பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் சரியானதொரு வழிகாட்டுதல் தான். அப்படிப்பட்ட வழிகாட்டுதல் தனக்கு கிடைச்சதால தான் இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான இயற்கை விவசாயியாக வலம் வர முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி தேவராஜன். மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி பிடிச்சு பரவலாக்கிற அரிய பணியை செய்கிறதால தான் இயற்கை விவசாயின்னு மட்டுமில்லை, இயற்கை மருத்துவ விவசாயின்னு பேர் வாங்கியிருக்காரு திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் கிராமத்தைச் சேர்ந்த தேவராஜன். நம்ம வாழ்க்கை பயணத்தில் எந்த ஒரு நல்ல மாற்றமும் எதிர்பார்க்காத எந்த தருணத்தில் வேணும்னாலும் நிகழலாம். இயற்கை விவசாயத்தில் இவருக்கு ஆர்வம் வந்ததுக்கான காரணமே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். ஆராய்ச்சி துறைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் அவங்க எப்படியெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்க, என்னென்னலாம் அவங்க விவசாய முறையெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்றத உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. ஒரு நாள் ட்ரைனிங், அப்போ நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 பேருக்கு பஸ்ஸில் அனுப்பி வச்சாங்க. அதில் எங்கள் ஊர் சார்பாகவும் ஒரு 5-6 பேர் நாங்களும் போயிட்டு இருந்தோம். போய் பார்க்குறப்போ அங்கேருந்து அதிகாரிங்கள்லாம் ஒரு நாள் பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சியில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பயிற்சி போனதில்லை. விவசாயத்தில் இப்படி ஒரு இது இருக்குது, இயற்கை விவசாயம் செய்யணுன்ற ஒரு இதில் நல்லா இருந்தது. நெல் பயிர் எப்படியெல்லாம் செய்யணும், நாற்று விடணும், நெல் தரம் எப்படி உங்களுக்கு முளைப்பத்திறனெலாம் எப்படி இருக்கணும், நெல் நல்லா இருந்தால் தான், தரமான நெல் இருந்தால் தான் நாற்று நல்லா வரும், நாற்று நல்லா இருந்தால் பயிர் நல்லா வரும். அந்த நாற்று விடணுன்னா எப்படியெல்லாம் நீங்கள் முதல்ல விதை நேர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. விதை நேர்த்தி செய்கிறதுலேருந்து விளைஞ்ச நெல்லை அறுவடை செய்கிறது வரைக்குமான இயற்கை முறை நெல் சாகுபடியை பற்றி தெரிஞ்சுக்க அந்த ஒரு நாள் பயிற்சியே தேவராஜன் மாதிரியான அனுபவமுள்ள விவசாயிகளுக்கு போதுமானது தான். இயற்கை வழி விவசாயம் தானே நம்ம பாரம்பரியம். ஆனால் விவசாய முறை மட்டும் பாரம்பரியமாக இருந்தால் போதாது, நாம் விளைய வைக்கிற பயிர்களும் பாரம்பரிய ரகங்களாக இருந்தால் தான் முழு பலன் கிடைக்கும்னு உறுதியாக நம்பினதால் பாரம்பரிய நெல் ரகங்களை தேடுற வேலையையும் கையோடு தொடங்கியிருக்காரு. இது ஒரு 10 மாதம் ஆச்சு எங்களுக்கு. இந்த பாரம்பரிய நெல் எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10 மாதம் ஆச்சு. எந்த அதிகாரிகளுக்கு கேட்டாலும் தெரியல, இருந்துதானே எங்களுக்கு வாங்கி கொடுத்துன்னு கேட்குறாங்க. இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள், எங்கே இருந்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம் காசு கொடுத்து அப்படின்னு கொஞ்சம் பெரிய அதிகாரிங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கெல்லாம் நம்பர் கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் விதை நெல் வாங்கினோம். இது விழுப்புரம் சாரதா ஆசிரமம், அவங்கக்கிட்ட நெல் வாங்கினோம், அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன சேலம், ஈரோடு, திருத்துறைப்பூண்டி, செய்யாறு, இந்த மாதிரி பல இடத்துங்கள்லாம் அந்த நெல்லுங்களை வாங்கி நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடவு பண்ணியிருக்கோம். இந்த தேடலும் பயணமும் தமிழ்நாட்டோட நிற்கலை. மற்ற மாநிலத்து பாரம்பரிய நெல் ரகங்களையும் சோதனை முறையில் பயிர் செஞ்சு பார்க்குற ஆர்வம் ஏற்பட்டு அதையும் வெற்றிகரமாக செஞ்சுருக்காரு. நாக்பூருக்கு அனுப்புனாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ட்ரெயின் விட்டாங்க ஒவ்வொரு பகுதியிலேருந்தோம். அப்போ அங்கேருந்தப்போ G4 நெல்லுன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அதாவது வெள்ளம் எவ்வளோ வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி அந்த பயிருக்கு உண்டு. G4 அது இந்த நிலத்துக்கு தான் நட்டான். 5 அடி உயரம் வந்ததுங்க. அதையும் டெல்லிக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த பயிராடு எடுத்து நம்ம திருவூருக்கு ஆராய்ச்சி போகிறதுக்கு எத்துமே கொடுத்து அவங்க அங்கே அனுப்பி வச்சாங்க. பரவாயில்ல, நாக்பூர்லேருந்து வாங்கிட்டு நீங்கள் பயிர் செய்திருக்கிறீங்க, இதே மாதிரி போகிற இடமெல்லாம் போயிட்டு நீங்கள் புது விதமாக நெல்லெல்லாம் பாரம்பரிய நெல் வாங்கிட்டு நீங்கள் விவசாயம் பார்க்கணும் அப்படின்னு வேளாண்மை துறை தான் எங்களுக்கு ஆர்வத்தை கொடுத்தாங்க.
வேளாண் துறை கொடுத்த ஊக்கத்தில் அப்படி என்னென்ன பயிர்கள்லாம் இதுவரைக்கும் பயிர் செஞ்சுருக்கீங்க, இந்த அறுவடைக்கு பிறகு எதெல்லாம் பயிர் பண்ண போகிறீங்கன்னு கேட்டோம். காலம் நமக்கு புத்தர் சாப்பிட்ட அரிசி, கொத்தமல்லி சம்பா, இதோ இங்கே இருக்குது பாருங்கள், கொத்தமல்லி சம்பா, மைசூர் மல்லி, ஒரிசா சம்பா. இப்போ இது அறுவடை பண்ண பிறகு பூங்காறு, பர்மா கருப்பு கவுனி, பாசுமதி, குள்ளக்கார், இந்த மாதிரி வெரைட்டியை வந்து அடுத்த போகத்துக்கு நடவுக்காக நாங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்குறோம். மாப்பிள்ளை சம்பா, இலப்புப்பு சம்பா, இந்த நெல்லெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அடுத்தது நடுவோம். நெற்பயிர்களில் இத்தனை ரகங்கள் இருக்கான்ற கேள்வியை தாண்டி இத்தனை வண்ணங்களான ஆச்சரியப்படுற அளவுக்கு இவருடைய வயலில் பல வண்ணங்களில் நெற்பயிர்களை பார்க்க முடியுது. சரி, இப்போதைக்கு எந்தெந்த ரகத்தை எவ்வளவு பரப்பு நிலத்தில் பயிர் செஞ்சுருக்காருன்னு கேட்கலாம். இப்போதைக்கு காலம் நமக்கு வந்து ஒரு 1.25 ஏக்கரில் பண்ணியிருக்கோம் ஐயா. சின்னார் வந்து ஒரு 40 சென்ட்டு, தாய்லாந்து சிவப்பு கவனி ஒரு 40 சென்ட்டுங்க, கொத்தமல்லி சம்பா அது ஒரு 75 சென்ட் பண்ணியிருக்கோம். மற்ற இதெல்லாம் சின்ன சின்ன பாத்தியாக பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு 14 சென்ட்டில் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது, தனித்துவம் இருக்குன்றதுக்காக எல்லா ரகங்களையும் பயிர் செஞ்சு பார்க்கணுங்கிற ஆர்வம் வரவேற்கக்கூடியது தான். ஆனால் வியாபாரம்னு வரும்போது தேவை இருக்கிற குறிப்பிட்ட சில ரகங்களை அதிகமாக பயிர் பண்ணுறது தானே நல்லது. இப்போ தான் எனக்கு அந்த விதை வந்து முதல்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விதை வாங்கினோம். அதிகமாக விதை கிடைக்கல. விதை வாங்கும்போது 1 கிலோ, 1/2 கிலோ, 2 கிலோ தான் கொடுக்குறாங்க. அதனால் ஒவ்வொரு ட்ரிப்பும் வாங்கி வாங்கி வச்சு சேகரித்து அதை கொஞ்சம் டெவலப் பண்ணால் தான் மொத்தமாக நீங்கள் சொல்கிற மாதிரி செய்தால் நல்லாயிருக்கும். விற்பனை செய்கிறதுக்கும் விவசாயிங்களுக்கு கொடுக்குறதுக்கும் விவசாயி மேல் வளர்ச்சி அடைகிறதுக்கும் மொத்தமாக ஒரே நெல் பயிர் செய்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்கிற கருத்து ஏற்றுக்கிறோம். ஆனால் விதை முதலே நமக்கு ஒரு 50 கிலோ 100 கிலோ கிடச்சிதுன்னா நம்ம செய்யலாம். நம்ம அப்பப்போ ஒரு 1 கிலோ 1.25 கிலோ கொடுத்தாங்க. அந்த 1.25 கிலோவில் எவ்வளோ வரும்? அது தரமான நெல் தானா? இதெல்லாம் கொஞ்சம் விதை நேர்த்தி பண்ணி நாங்கள் செய்திருக்கிறோம். அடுத்த முறை வந்து இதெல்லாம் விதையை வந்து கொஞ்சம் கணிசமாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நாங்கள் செய்வோம். இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். மற்ற மாநிலங்கள் மற்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் கொண்டு வந்து பயிர் பண்ண பாரம்பரிய ரகங்களில் எதெல்லாம் நம்ம மண்ணுக்கு நல்லா வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது புதியவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ல. நம்ம மண்ணுக்கு வந்து காலம் நமக்கு புத்தர் சாப்பிட்ட அரிசி நெல்லுங்களா, காலம் நமக்கு, கொத்தமல்லி சம்பா, மைசூர் மல்லி, ஒரிசா சம்பா, இதெல்லாம் நம்ம மண்ணுக்கு நல்லா இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ பூச்சி வந்தாலும் இப்போ கஜா புயல் வந்தது, இந்த பக்கம் வந்து அந்த அளவுக்கு வந்து காற்று இல்லை. மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுக்குது. வரதா புயல் வரப்போ கருப்பு கவுனி நட்டு இருந்தோம். அப்போது அது வந்து ஒரு 4 அடிக்கு இருந்தது. அது ஒரு கதிர் கூட கீழே சாயலை. கருப்பு கவுனி அப்படியே நின்றுக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் சுகர் நெல்லுன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தோம். 150-48ன்னு ஒரு நெல், அதுவும் நாக்பூரில் வாங்கினதான். ஆனால் கதிராக நல்லா இருந்தது. காற்று அடிக்கிறப்போ அது நிற்கல, எல்லாம் சாஞ்சி போச்சு. அதனால் அது பயிர் செய்யலை. நெல் நல்லா இருக்குது, அந்த அரிசியும் நல்லா இருக்குது, சுகர் வரல. ஆனாலும் நமக்கு அது காற்று அடிக்கிறப்போ உழுந்து போகிறப்போ நமக்கு தான் நஷ்டமாகுது, அது தரம் கெட்டு போகுது. ஆனால் இது அப்படி இல்லை. கொத்தமல்லி சம்பா, காலம் நமக்கு, மைசூர் மல்லி, ஒரிசா சம்பா, இதெல்லாம் வந்து பூச்சி தாக்கல் இல்லை, நல்லா இருக்குது. விவசாயிங்களுக்கு நல்ல உகந்த நெல். இவர் சொல்கிற நெல் ரகங்களில் புத்தர் வாழ்ந்த காலத்தில் பயிரிடப்பட்டதாக சொல்லப்படுற காலா நமக் நெல் தான் நம்ம கவனத்தை அதிகமாக இருக்குது. சிறுநீரக பிரச்சனைகள் உள்பட பல்வேறு உபாதைகளுக்கு நல்ல மருந்துன்னு சொல்லப்படுற காலா நமக் நெல்லை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு கேட்கலாம். புத்தர் சாப்பிட்ட அரிசி எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியாது, நெல்லும் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு விவசாயி வந்து உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், ஒரு இடத்துல இருக்குது, அந்த விவசாயிகிட்ட நான் உனக்கு வாங்கி தரேன், 5 கிலோ கொடுத்தாருங்க. நெல் கருப்பாக தான் இருக்குது, அரிசியும் கருப்பாக தான் இருக்குது. இந்த அரிசி சாப்பிட்டாக்கா நோய் வராது, சுகர் வராது. முக்கியமாக
இது இந்த அரிசியை விவசாயிகளுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த நெல் நாங்கள் வாங்கியிருக்கோம் சார், நடவு நட்டுருக்கேன். இந்த நெல் அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் இது நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்ஆர்சி கூட்டத்துக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம், நேரடியாகவும் பார்த்து சொல்லியிருக்கோம். அதனால் அறுவடை பண்ண பிறகு இந்த நெல் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுப்போம். வழக்கமான விஷயத்தில் சின்னதாக ஏதாவது ஒரு மாற்றத்தை செஞ்சு அதில் வெற்றியை கண்டுட்டாலே எக்ஸ்க்ளூசிவ் ஃபார்முலா, கார்ப்பரேட் சீக்ரெட்னு சொல்லி வேறு யாரையும் அதை பற்றி தெரிஞ்சுக்க விடாமல் அது மூலமாக கிடைக்கிற மொத்த லாபத்தையும் சொந்தமாக்கிக்க நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் எங்கேயும் கிடைக்காதது தனக்கு கிடைக்கும்போது அதை எல்லாருக்கும் கொடுத்து பரவலாக்கணுங்கிற மனசு இவரை போன்ற விவசாயிகளுக்கு தான் வரும். வெள்ளத்தை தாங்கி வளரக்கூடிய ரகம், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம், மேட்டு நிலத்துக்கான ரகம், பள்ளப்பகுதிக்கான ரகம்னு பல வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செஞ்சுருக்காரு விவசாயி தேவராஜன். ஆரம்பத்தில் சில முயற்சிகளில் சின்ன சின்ன சறுக்கல்களை சந்திச்சிருந்தாலும் மற்ற பல மாநிலங்களைச் சேர்ந்த பாரம்பரிய நெல் ரகங்களில் நம்ம மாநிலத்துக்கு உகந்தது எதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம மண்ணுக்கு ஏற்றபடி சாகுபடி செஞ்சு அதில் வெற்றியும் கண்டிருக்காரு. மற்ற விவசாயிகளும் பலனடைகிற வகையில் அந்த ரகங்களை பல மடங்காக பெருக்கவும் அவர் தவறலை. இதையெல்லாம் செய்யணும்னா பராமரிப்பு முறையில் பிரத்யேக யுக்திகள் ஏதாவது கையாளணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்கன்னு ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிக்கிறாரு. இப்போது நாங்களும் அதே மாதிரி தான் ஏறு உழுது எல்லோரும் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் 4 ட்ரிப்பு ஏறு உழுது எல்லாம் நடவு நட்டுருக்கோம். ஒரு 25-26 நாளில் நடவு பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம ஆர்கானிக் தான், தொழு உரத்தில் கலந்து ஆர்கானிக் டிஏபி இந்த மாதிரி எல்லாம் ஒரு 20 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அதை போடுவோம். அதில் போடுறப்போ பஞ்சகாவியம் கலந்து போடுவோம். வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அசோஸ் பயிரெல்லாம், பாசோபாக்டீரியா, ரைசோபியம், சூடோமோனஸ், ட்ரைகோட்ரமாவிடி, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் கலந்துட்டு அதில் பஞ்சகாவியத்தை கொஞ்சம் ஊற்றி கொடுப்போம். அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 லிட்ரு அதில் அந்த தொழு உரத்தோடு சேர்த்து இதை கூட அது கலந்து போடுறப்போ அடியில் இருக்கிற மண்புழுவும் நல்லா வரும், அந்த வாசனைக்கு வரும், பூச்சி தாக்கல் வராது. அதனால் மருந்து அடிக்கிறது மிச்சம், மண் வளமாக இருக்குது, பயிரும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் பொறுத்து மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு ட்ரிப்பு போடுங்க. அதுக்கப்புறம் 20 நாள் பொறுத்து இன்னொரு ட்ரிப்பு 3 ட்ரிப்பு போடணும். அவ்வளோதான் நான் போட்டது. வேறு ஏதாவது பக்கத்தில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரிலாம் நம்ம பஞ்சகாயம் கூட நாங்கள் ஸ்ப்ரேலாம் பண்ணலை. இந்த இயற்கை உரத்தில், தொழு உரத்தில் கலந்து அதை கூட கலந்து நாங்கள் போடுவோம். முறையாக நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை நாற்றாக வளர்த்து நடவு செஞ்சதுலேருந்து 20 நாட்களுக்கு ஒரு தடவைன்னு 3 முறை மட்டும் ஊட்டமேற்றிய தொழு உரத்தில் சில இயற்கை ஊக்கிகளையும் கலந்து போடுறாரு. 120 நாள் பயிராக இருந்தாலும் இந்த 3 முறையே போதுமானதான். மீதி நாட்கள் இயற்கை பூச்சி விரட்டி மட்டும்தான் கொடுக்குறாரா, அதுவும் அதிகமாக இல்லை. தண்ணி பாசும்போது பூச்சி விரட்டி திறந்து விட்ருவோம். இது தண்ணியில் கலந்துடும். ட்ரம்மு தூக்கின்னு இந்த இடத்துல வச்சுருவோம். தண்ணி போகும்போது அது திறந்து விட்டுடுவோம். அது பாட்டுக்கு நிலத்தில் பாஞ்சில் இருக்கும். ட்ரம்மு கொண்டாந்து வச்சுருவாங்க அங்கே அப்பப்போ தண்ணி பாசும்போது. ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு போடுவோம். அதுக்கு மேலே எதுவும் இல்லையா. கடையில் இருக்கிற இந்த வேஸ்டேஜ் பழம்லாம் போட்டாங்களே சாப்பிட்டு இந்த மிக்சி கடைங்களில் இருக்குங்களா, ஜூஸ் கடைங்களா, அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதில் கோமியம், பசும் சாணம் இதெல்லாம் போட்டு ஒரு 10 நாளைக்கு ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு தண்ணி போகும்போது அதை திறந்து விட்ருவோம். இது பயிர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கோணி, பிளாஸ்டிக் கோணி இருக்குங்க இல்லையா, அதில் ஒரு 5 கிலோ 10 கிலோ பசும் சாணம் மூட்டை கட்டி தண்ணி போகிறப்ப அங்கே வச்சுருவோம். தண்ணி அது போயிட்டு பாஞ்சிட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அதே கரைஞ்சி போயிட்டே இருக்கோம். அப்புறம் கோணி எடுத்து வெளியே ஓதிட்டு ஓட்டுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பும் தண்ணி பாசும் போதும் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். மாதத்தில் 2 நாளைக்கு அந்த மாதிரி பண்ணுவோம். ஒவ்வொரு இடத்துலையும் டியூப் வைக்கிற இடத்துல அந்த மூட்டையை வச்சுருவோம். தண்ணியில் கரைஞ்சி போய்கிட்டே இருக்கும். ஒரு வாரம் பொறுத்து தண்ணி போடணும், திருப்பி அதே மாதிரி போயின்னு இருக்கும்.
இந்த பழச்சாரெல்லாம் வந்து நல்லா கலந்துட்டு ட்ரம்மை திறந்து விட்டோன்னா அது பாட்டு போயிட்டு இருக்கும். இதை கேட்கும்போது ரொம்ப சுலபமான வேலையாக தான் தெரியுது. ஒருவேளை இவர் சொல்கிற விதம் அப்படி இருக்கா, இல்லை நிஜமாவே சுலபமான வேலைதானான்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ள ஏன் இவ்வளவு தயக்கம், செஞ்சே காண்பிச்சிடுறேன்னு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் பூச்சி வரட்டி. இதில் வந்து அடியில் பனம்பழம் இருக்குது, நம்ம சாப்பிட்ற பனம்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, சாத்துக்குடி, மற்ற பூச்சி வெரைட்டி வந்து வேப்ப இலை, நொனா இலை, நொச்சி இலை, ஊமத்த இலை, தாமணி இலை, இது பாருங்க லாங்குடி. இதெல்லாம் வந்து இந்த பூச்சி வெரைட்டியில் வந்து இதெல்லாம் போட்டதுனால பயிரில் பூச்சி வராது. இது வந்து நல்லா இருக்கும். ஒரு பயிருக்கு வந்து டானிக் கொடுத்தா மாதிரி இருக்குது பனம்பழம். இந்த கொடி இது இருக்குது பாருங்க, இந்த கொடி இதெல்லாம் வந்து அப்படியே நொந்து போகிறதுல ஒரு 20 நாளைக்கு வச்சுருப்போம். அப்பப்போ வந்து இது பயிருக்கு வந்து திறந்துறதுனால பூச்சி வராது. இந்த குருத்து பூச்சி, கம்பளி பூச்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் இதெல்லாம் வராது. அதனால் இதை நாங்கள் தனியாக அப்பப்போ ஒரு 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு இது திறந்து விட்டுக்கிட்டே இருப்போம், கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். இதனால் பயிர் நல்லா வரும். எங்களுக்கு சொல்லி கொடுத்தது வரைக்கும் நாங்கள் இதை செய்துக்கிட்டே வரோம். இப்போது இதை பாருங்கள், இப்போ இதை திறந்து விட்றோம். இது கொஞ்சமாக அப்படி விடும், ஃபுல்லாக திறந்து வைக்குவா. இது கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டுக்குவோம் ஐயா. இது போய்கிட்டே இருக்கும். இதுதாங்க இயற்கை விவசாயம். விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலையை நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணும்னாலும் சுலபமாக்கிக்கலாம். வேலை அதிகமாக இல்லாததால் அதிகமாக வேலையாட்களும் தேவையில்லை. விலை அதிகமான பொருட்களை வெளியிலிருந்து வாங்கி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாததால் அதிக செலவும் இல்லை. ஆனால் ரசாயன பயன்பாடு அப்படி இல்லை. இந்த ரசாயன உரம் மருந்து அடித்தாக்கா அப்போ இந்த பூச்சியெல்லாம், இந்த இலையெல்லாம் கருகி போகுது பயிர். அது கருக்கிறதுக்காக மறுபடியும் இன்னொரு ட்ரிப்பு மருந்து அடிக்கிறாங்க. அதுவும் செலவு. முதல்ல அடிக்கிறது செலவு, ரெண்டாவது அடிக்கிறதும் செலவு. இப்போது இந்த மாதிரி செய்யறதுனால இது செலவுனா கம்மி. ஒரு 10 பனம்பழத்தை எடுத்து நம்ம ஊற வச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு கோமியம் சாணியெல்லாம் போட்டு கலந்து மற்ற பூச்சி விரட்டி இலையெல்லாம் வந்து அதில் போட்டு ஊற வச்சு போடுறதுனால இந்த பூச்சி விரட்டுறதுனால பூச்சி வராமல் இருக்குது. மண்ணுடைய தரம் நல்லா இருக்குது. பயிர் நல்லா இருந்ததுனால நெல் நல்லா வரும், இந்த அரிசி நல்லா இருக்கும். அது சாப்பிட்றப்போ நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நோய் வராமல் இருக்கும். தண்ணீர் விடும்போதெல்லாம் அதில் இயற்கை இடுபொருட்களை கலந்து விட்டால் போதும்னு சொன்னார். எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் விடணும், எவ்வளவு விடணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாத்தையும் கேட்டுட்டு நீர் மேலாண்மையை பற்றி கேட்காம இருப்போமா? ரசாயன உரம் போடுறவங்க வந்து 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு தண்ணி போட்டுன்னு இருப்பாங்க. போட்டு தான் ஆகணும். ஏன்னா இல்லைன்னா பயிரெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக வெந்து போகிற மாதிரி ஆகிடும், ஒரு கலர் மாறிடும். அதனால் அவங்க வந்து 4-5 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தண்ணி போடுவாங்க. இப்போ இயற்கை உரம் பண்ணுறவங்க வந்து 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தண்ணி போட்டால் போதும். ஏன் 15 நாள்னா, இயற்கை உரம் பண்ணுறதுனால அந்த மண்புழு 10 அடியில் இருக்கிற மண்புழு மேலே வந்து போயின்னே இருக்கிறதுனால இந்த தண்ணி இறங்குது. 10 அடி வரைக்கும் அந்த தண்ணி இறந்துக்கிட்டே இருக்கும். 20 நாளைக்கு இல்லை, ஒரு மாதம் தண்ணியே போடாமல் நின்றாங்களோ இந்த பயிர் எப்பயும் பச்சையாக இருக்கும். ஆனால் ரசாயன உரம் போடுறவங்க வந்து ஒரு 10 நாளைக்கு போடனாலே பயிர் வாடல் தெரியும், அப்படியே ட்ரை ஆகிடும். தண்ணி வந்து உள்ள நிலத்தில் இறங்காது, மேலேயே நிற்கும். அது ஏன்னா மண்புழுலாம் செத்து போகுது. அது எங்கேருந்து கீழே போனால் தானே தண்ணி போகாது. ஆனால் இதில் வந்து தண்ணி போய்கிட்டே தான் இருக்கும். தண்ணி மேலே வந்து இன்னும் போயின்னு இருக்கிறதுனால மண்ணில் இருக்கிற வாயுவும் வெளியே வருது, நீரும் இறங்குது. நம்ம 15 நாளைக்கு 20 நாளைக்கு கூட ஒரு நாள் போது தண்ணி போடலாம். அதுதான் சார் வித்தியாசம். கிட்டத்தட்ட எல்லா தகவல்களும் கேட்டாச்சு. கடைசியாக எப்படி சந்தைப்படுத்துறீங்கன்னு கேட்டால், அரிய வகை நெல் ரகங்களை பயிர் செய்கிறதால விதை நெல்லாவே விற்பனை ஆகிடுதான். அது போக சீரக சம்பா மாதிரியான ரகங்களை மட்டும்
அரிசியாக மாற்றி தானே விற்பனை செய்கிறதா சொல்கிறாரு. வியாபாரிகள் பொதுமக்கள்னு ஒவ்வொரு அறுவடையின் போதும் தேடி வந்து வாங்குற வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்களாம். இந்த இயற்கை விவசாயம் செய்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை சார்ந்தவங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நீ செய்யுங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க வரவங்களாம் வந்து இந்த மாதிரி இயற்கை உரம் போட்டே நீங்கள் செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாரும் வந்து அந்த மாதிரி சொல்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் இந்த இயற்கை விவசாயம் செய்கிறதுனால உடல்நிலை நல்லா இருக்குது. அதை சாப்பிட்றவங்க வாங்கி சாப்பிட்றவங்க அவங்களும் நல்லா இருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சொல்கிறோம் நாங்கள். நவீன வசதிகளும் தொழில்நுட்பங்களும் இல்லாத அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்களால் தற்சார்பாக விவசாயம் செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு இப்போ இருக்கிற தேவராஜன் மாதிரியான விவசாயிகள் தான் சாட்சி. மற்றொரு சுவாரஸ்யமான உழவுக்குயிர் ஊட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.